ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடுகளில் 4வது வீடான சுவாமி மலைக்கு தான் முருகப்பெருமானை தரிசிக்க வந்திருக்கோம். இந்த சுவாமி மலையில் இருக்கிற முருகனோட சிறப்பை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இருக்கிற முருகப்பெருமான் 6 அடியில் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி மலை முருகனை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ்லையும் பாடியிருக்காரு. அப்பனுக்கு பாடம் சொன்ன இடம், நெல்லி மரத்தை தலவிருச்சமாக கொண்ட இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே முருகனை தரிசிக்க தமிழ் ஆண்டுகள் 60 குறிக்கும் 60 படிகளில் ஏறி போகணுங்க. இப்படி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலான்னு போன எனக்கு மூலவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபோன் அலோட் கிடையாதுன்னு வாங்கி டோக்கனை போட்டுட்டாங்க. சரி பரவாயில்லன்னு மனசை தேர்த்திக்கிட்டு மேலே போய் முருகனை வழிபட்டுட்டு கீழே இறங்கி வந்தால் சுட சுட பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அடித்து பிடிச்சி வாங்கி இடத்த போட்டு உட்காந்தா அப்போ தான் இந்த குட்டி பையனை பார்த்தேன். இந்த பையன் ரொம்ப நேரம் எங்கள் கூட தான் விளையாண்டுட்டே இருந்தான். இந்த பையனோட பேர் தெரியாததுனால நாங்கள் முருகானே கூப்பிட்டு அவன்கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மனசே இல்லாமல் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது முருகனுக்கு எல்லாரும் பால் காவடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கூடயே சேர்ந்து நாங்களும் அரோஹரா அரோஹரான்னு சொல்லிட்டு மறுபடியும் முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு டட்டா பை பைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம்.